ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனங்கள் 18 23 வரை நான் வாசிக்கிறேன். ரூத் 2வது அதிகாரம் வசனங்கள் 18 23 வரை. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு, உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். அப்பொழுது அவள், இன்னாரிடத்திலே வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து, நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றாள். பின்னும் மோவாபிய ஸ்திரீயான ரூத், அவர் என்னை நோக்கி, என் அறுப்பெல்லாம் அறுத்து தீரும் மட்டும் நீ என் வேலைக்காரிகளோட கூடவே இரு என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரிகளோட போகிறது நல்லது என்றாள். அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீருமட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரிகளோட கூடியிருந்து மாமியினிடத்தில் தங்கினாள் என்பதே. மோவாபிய பெண்ணான ரூத்தினுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து நடந்த நிகழ்ச்சிகளைத்தான் நம்ம தொடர்ச்சியாக சிந்தித்து வருகிறோம். இப்ப நம்ம வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதிக்கு முந்தின வேத பகுதியை போன வாரம் நம்ம சிந்தித்து பார்த்தோம். ரூத்தின் மீதான போவாசின் தயவு என்கிற தலைப்புல கர்த்தர் இந்த ரூத்திற்கு போவாசின் மூலமாக காட்டிய தயவை குறித்து சிந்தித்து பார்த்தோம். இந்த போவாஸ் ரூத்த எத்தனை ஒரு கர்சனையோட தயவோட நடத்தினார் என்பதை குறித்து நம்ம சிந்தித்து பார்த்தோம். அங்க ரூத்தை விசாரித்தது மட்டும் இல்ல, ரூத்துக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் செய்து வைக்கிறதுல ரொம்ப கருத்துள்ளவனாக, கவனம் உள்ளவனாக, தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட வேண்டிய காரியங்களை எல்லாம் கட்டளையிட்டு ரூத்துக்கும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும்படிக்கு ரூத்தை பார்த்து என் மகளே என்று அழைத்ததை நம்ம பார்த்தோம். நீ வேற எங்கேயும் போவேனா, அறுப்பெல்லாம் அறுத்து தீரும் மட்டும் என்னுடைய வயல்வெளிகள்ல நீ போய் கதிர்களை பொறுக்கிக் கொள்ளலாம் என்கிற அந்த ஒரு அனுமதியையும் ரூத்துக்கு கொடுத்திருந்தார். அது மட்டும் இல்ல, தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து, நீங்க அறுக்கும் போது சிலத அதை வேணும்னே சிந்திருங்க, ரூத் அதை பெருக்கிக் கொள்ளும்படிக்கு அதுக்காக சிந்துங்கன்னு சொல்லி அப்படி அந்த வயல்வெளிகள் எல்லாம் ரூத் இருந்து அந்த நாள் முழுவதும் வேலை செய்ததை குறித்து நாம சென்ற வாரம் பார்த்தோம். அது மட்டும் இல்ல, ரூத்துக்கு தேவையான உணவை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார். நம்முடைய போவாசாகிய ஆண்டவரும் இப்படித்தான் நம்மை பார்த்து கொள்ளுகிறார் என்பதாக ஒரு பயன்பாட்டில் பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய போவாசாக இருக்கிறார். அவர் நம் மீது மிகுந்த தயவுள்ளவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதுல ரொம்ப கரிசனை உள்ளவர், நமக்கு என்னென்ன தேவைங்கிறதெல்லாம் பார்த்து எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர்ன்றத நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியான நிகழ்ச்சியை தான் இப்ப நம்ம வாசித்த இந்த 18 23 வசனங்கள் வரைக்கும் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே அறிந்திருக்கிறது போல இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அது ஒவ்வொரு இடமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. முதல்ல மோவாப்ல இருந்த அந்த ரூத் பெத்லெகேமுக்கு வந்ததையும்,
பெத்லகேம்ல நகோமியினுடைய வீட்டில் இருந்ததையும், அப்புறம் போவாசுடைய வயல் நிலத்துக்கு போனதையும், இப்படி ஒவ்வொரு காட்சியாக மாறிக்கொண்டே போகிறது. இப்போ இந்த காட்சி எங்க இருக்குன்னா, மறுபடியுமாக நகோமியினுடைய வீட்டுல நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி தான் அந்த நாள் முழுவதுமாக பொறுக்கின அந்த கதிர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ரூத் நகோமியினுடைய வீட்டிற்கு வருகிறதையும், அந்த நாள்ல நகோமிக்கும் ரூத்துக்கும் இடையில நடந்த அந்த உரையாடலை பத்தியும் தான் இந்த வசன பகுதி நமக்கு விளக்குகிறது. ரூத் அந்த நாள் முழுவதுமாக போவாசின் வயல்வெளியில் பொறுக்கினதை சேர்த்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்புகிறாள். அங்க தன்னுடைய மாமி தன்னுடைய வருகைக்காக காத்திருக்கிறாள். நகோமி ரூத்தை பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேரும் பேசிக் கொள்ளுகிற காரியங்களை தான் பார்த்தோம். இந்த வேத பகுதியை ஒரு தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க போகிறோம். இந்த தலைப்பு என்னன்னா, ரூத்தின் உண்மையும் நகோமியின் அக்கறையும் என்கிற ஒரு தலைப்புல நாம் சிந்திக்க போகிறோம். ரூத்தின் உண்மையும் நகோமியின் அக்கறையும். இந்த தலைப்பை ஒரு 3 குறிப்புகள்ல நம்ம பார்க்க போகிறோம். அதுல முதலாவது ரூத்தின் உண்மையை குறித்து பார்க்க போகிறோம். இரண்டாவது நகோமியினுடைய அக்கறையான விசாரிப்பை குறித்து பார்க்க போகிறோம். மூன்றாவது நகோமியினுடைய ஆலோசனையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 குறிப்புகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம பார்க்கலாம். முதலாவது ரூத்தின் உண்மை என்பதை குறித்து நாம் சிந்திக்கலாம். ரூத் ரொம்ப பொறுப்புள்ள ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறாள் என்பதை இதுக்கு முந்தின வசனங்கள்லயே நாம அறிந்திருக்கிறோம். ரூத் பொறுப்பான ஒரு பெண்ணாக இருந்தது மட்டுமல்ல, அவள் உண்மையுள்ள ஒரு பெண்ணாகவும் இருந்திருக்கிறாள் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு காட்டுகிறது. எப்போ தன்னுடைய மாமியோடு செல்ல ரூத் தீர்மானித்தாலோ அப்பொழுதிலிருந்து தன்னுடைய மாமிக்கு உண்மையுள்ள ஒரு பெண்ணாகவே ரூத் இருந்திருக்கிறாள். எல்லா காரியத்திலையும் ஒரு காரியம் தவறாம, நீங்க அந்த ரூத் சரித்திரம் முழுமையாக இந்த 4 அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்து எங்காவது ஒரு இடத்துல ரூத் தன்னுடைய மாமியாகிய நகோமிக்கு உண்மையில்லாதவளாக இருந்திருக்கிறாள் என்று ஒரு இடத்துலையும் பார்க்க முடியாது. ஏன்னா நகோமி சொன்ன எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரு வார்த்தை தட்டாம, நகோமி சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்திருந்த ஒரு அற்புதமான ஒரு பெண்ணாகவே, ஒரு நல்ல பெண்ணாகவே இந்த ரூத் இருந்திருக்கிறாள். அவ எப்படி பொறுப்பானவள்னு நாம் அறிந்து கொள்ளுகிறோம். வீட்டினுடைய தேவைகளை சந்திப்பதற்காக தன்னுடைய மாமியின் நிலையை புரிந்து கொண்டு, அவள் வயது சென்றவளாகிவிட்டாள். அவளால் ஒரு இடத்தில் வேலைக்கு போய் பொருள் சம்பாதித்து வருவது என்பது சற்று சிரமமானது. அது மட்டும் இல்ல, வயதானது மட்டும் இல்ல, நன்கு வாழ்ந்த ஒரு குடும்பம் இன்றைக்கு இவ்வளவு ஒரு மோசமான நிலையில இருக்கிறார்கள். வேற எங்காவது வேலைக்கு போனா என்னுடைய மாமியை யாராவது ஏதாவது பேசிட்டா அது எத்தனை கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இதெல்லாம் புரிந்து கொண்ட அந்த இளம் விதவையாகிய ரூத் எல்லா பாரங்களையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு அவ என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்னா, அவளே வேலைக்கு போக ஆரம்பிச்சான். அதுல தன்னுடைய பொறுப்புணர்ச்சிய அவ வெளிப்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். எப்போ ரூத் நகோமி கிட்ட ரொம்ப உறுதியாக சொல்லுகிறாளோ, மறுபடியும் நான் போகிறத குறித்து நீங்க பேச வேண்டாம். 1வது அதிகாரத்துல ஏற்கனவே பார்த்துட்டோம். நீங்க எங்க போறீங்களோ நானும் அங்கதான் வருவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீங்க எங்க மரிக்கிறீர்களோ அங்க நான் மரித்து அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் நம்மை பிரிக்க மாட்டாது. அந்த வார்த்தையினுடைய ஸ்டெபிலிட்டி, நிலைப்பு தன்மைன்னு சொல்றோம்ல, ஒரு உறுதித்தன்மை, அது வெறும் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அல்ல. ரூத்தினுடைய இருதயத்துல நகோமியின் மீது அவள் கொண்டிருந்த அன்பும் மதிப்பும் அது வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக அந்த வார்த்தைகள் இருந்திருக்கிறது. அந்த வார்த்தைகள் காக்கப்படுகிறத தான் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இங்கேயும் ரூத்துடைய அந்த பொறுப்பை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். ரூத் பொறுப்பானவள் மட்டுமல்ல, அவள் உண்மையானவள்னு நான் சொல்லியிருந்தேன். அது எப்படி? இப்ப நம்ம வாசிக்க கேட்ட அந்த வசனங்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்கின்றன. 18வது வசனத்தின் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா, அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வந்தாள்.
அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தால் தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். பாத்தீங்களா, ரொம்ப பொறுப்பாக இந்த காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். இங்க ரூத்தினுடைய உண்மையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ரூத் பொறுப்பானவள், உண்மையானவள்ன்றதை எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு ஒருவேளை நீங்க கேட்டீங்கன்னா, அதை நான் ஒரு 6 காரணங்கள் மூலமாக விளக்க போகிறேன். கவனிங்க. ரூத் உண்மையானவள் மட்டுமல்ல, பொறுப்பானவள் மட்டுமல்ல, அவள் உண்மையானவள் என்பதை விளக்கக்கூடிய 6 காரணங்களை இப்போ இருந்த அந்த வேத பகுதியின் மூலமாக நான் விளக்குகிறேன். கவனிங்க. முதலாவது காரணம், ரூத் உண்மையுள்ளவள் என்பதற்கான முதலாவது காரணம், தன்னுடைய வேலைகளை தானே செய்கிறாள். இதுல பாத்தீங்கன்னா அவளுடைய பொறுப்புணர்ச்சியும் வெளிப்படுகிறது, அவளுடைய உண்மைத்தன்மையும் வெளிப்படுத்துகிறது. ரூத் ஒரு ஏமாற்றுக்கார பெண் அல்ல, பொறுப்பற்றவளாக இருக்கவும் இல்லை. அவள் எந்த விதத்துல, எந்த வகையில, எந்த அளவுல அவ பொறுப்பானவளாக இருந்திருக்கிறாளோ அதே அளவு அவள் உண்மை உள்ளவளாக இருந்திருக்கிறாள். முதல் காரணம், தனக்கான வேலைகளை தானே செய்கிறாள். அந்த 18வது வசனத்தின் ஆரம்ப பகுதியை பாருங்க. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வந்தாள். போன வாரமே நாம பார்த்தோம், அந்த நாள் முழுசும் போவாசுடைய நிலங்கள்ல ரூத் கதிர்களை பொறுக்கி அதெல்லாம் தட்டி தீர்ந்து தானியங்களை மட்டும் கட்டி எடுக்கும் போது அது எவ்வளவு இடம் இருந்தது? கிட்டத்தட்ட 13.5 கிலோ இடம் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப வேத விளக்க வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இது ரொம்ப அதிகமான ஒரு அளவு. நார்மலா இப்படி வயல்வெளிகள்ல பொறுக்குகிறவர்கள் அதிகபட்சம் 3 to 4 கிலோ அளவு தான் அவர்களால அன்றைய தினம் சேர்க்க முடியும். ஆனா ரூத் சேர்த்தது 13.5 கிலோ ஏறக்குறைய. அதுக்கு காரணம் என்னன்னா போவாசினுடைய தயவு தான். நீங்க அறுக்கும் போது அரிகளில் சிலதை சிந்தி விடுங்கள்னு சொல்லி போவாஸ் கட்டளையிட்டு இருந்திருக்கிறார். அதனால இவ்வளோ திரளான தானியங்களை ரூத் சேகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவ ஒற்றை பெண்ணாக, நல்லா கவனிங்க பெண்களே, நீங்க உங்க காதை நல்லா திறந்து கொஞ்சம் கவனமா கவனிங்க. ஒரு சிங்கிள் விமனான்னு சொல்றோம்ல, அது மாதிரி ஒரு ஒற்றை பெண்ணாக இந்த தானியங்களை எல்லாம் அவள் சேகரித்திருக்கிறாள். வேற யாருடைய உதவியும் அவ தேடல. அவளுக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கையின் நிலை என்ன, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய பொறுப்பு என்ன, இதெல்லாம் உணர்ந்தவளாக அவள் அந்த வேலையை அவளாகவே செய்கிறாள். அவளுடைய வேலைகளை எல்லாம் தானாகவே செய்கிறாள். அவள் இந்த தானியங்கள் எல்லாம் சேகரிக்கும் போதோ அல்லது அவைகளை எல்லாம் தூற்றி தூசிகளை எல்லாம் அகற்றுகின்ற போதோ அல்லது அவைகளெல்லாம் ஒன்றாக சேர்த்து கட்டுகின்ற போதோ அல்லது அவைகளை சுமந்து கொண்டு வீட்டிற்கு வருகின்ற போதோ அவள் இத்தனை வேலைகளையும் தானாகவே செய்திருக்கிறாள். உங்களால பார்க்க முடியுதா? நீங்க கொஞ்சம் உங்க கற்பனையில அப்படி ஒரு வயல்வெளியில ஒரு நாள் முழுவதும் அந்த வெயிலினுடைய கஷ்டத்துக்கு மத்தியில உழைத்த அந்த ஒரு இளம் பெண்ணான அந்த பெண்ணை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. எந்த வேலையையும் யாருக்கிட்டையும் அவ எதிர்பார்க்கவே இல்லை. அவளாகவே அத்தனை வேலைகளையும் அவ செய்கிறாள். தன்னுடைய வேலைகளை மற்றவர்களுடைய உதவிகளை எதிர்பார்க்காமல், மற்றவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று காத்திருக்காமல் தானே செய்கிறத இங்க பார்க்கிறோம். உங்களுக்கு புரியுதா? என்னோட வேலைய நான் செய்வதற்கு மற்றவர்கள் எனக்கு உதவி செய்யணும்னு அவன் நினைக்கல, அதை எதிர்பார்க்கல, அல்லது எனக்கு யாராவது உதவி செய்வாங்கன்னு அவ காத்திருக்கவும் இல்லை. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. தன்னுடைய வேலைகளை மற்றவர்களுடைய உதவிகளை எதிர்பார்க்காமலும் மற்றவர்களுடைய உதவிக்காக காத்திருக்காமலும் தானே செய்கிறாள். அது மட்டும் இல்ல, அந்த வேலைகளை எல்லாம் சோம்பலோடு ஒரு இடத்துல இருக்காம சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாள். இல்லைன்னா அவளால இவ்வளோ அதிகமான தானியங்களை சேகரித்திருக்கவே முடியாது. கொஞ்சம் வேலை பார்த்துட்டு ஒரு இடத்துல போய் உட்கார,
மறுபடியும் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு கொஞ்சம் போய் உட்கார, இப்படி எல்லாம் ரூத் இருந்ததா அங்க நம்ம பார்க்கல. அவர் தொடர்ச்சியாக வேலை செய்திருக்கிறாள், கடுமையாக வேலை செய்திருக்கிறாள், சுறுசுறுப்போடு வேலை செய்திருக்கிறாள், சோம்பலோடு இல்லாமல் மிகவும் சுறுசுறுப்பாக அவள் வேலை செய்திருக்கிறாள்னு பார்க்கிறோம். அந்த வேலைகளை செய்யறதுக்கு அவ யாருடைய உதவியை எதிர்பார்க்கல. நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து கட்டி கிட்டி தீர்த்த பிறகு கூட அவ உண்மையிலேயே போவாஸ் கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, நிறைய தானியங்களை நான் கட்டிட்டேன், இவ்வளவு பெரிய மூட்டையை சுமந்துட்டு போறதுக்கு எனக்கு கஷ்டம், நீங்க எனக்கு யாராவது ஒருத்தர் வீடு வரைக்கும் சுமந்து கொண்டு வர எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு ரூத் உண்மையிலேயே போவாஸ் கிட்ட கேட்டிருந்தா போவாஸ் ஒரு ஆளை ஏற்பாடும் பண்ணிருப்பானா இல்லையா? இவ்வளோ விஷயங்களை செய்த போவாஸ் சரி அந்த பெண்ணுக்காக இறங்கி, ஏன்னா போவாஸ் சொன்னது என்னன்னா, கர்த்தருடைய செட்டைகளின் நிழலில் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே ஆசீர்வாதம் கிடைப்பதாக. எல்லா காரியங்களையும் மிக நேர்த்தியாக போவாஸ் நடத்தினார். ஒரு வேலைக்கு ஒரு ஆளை கேட்டா கூட அவர் உதவி செய்திருப்பார். ஆனா அதை கூட அந்த ரூத் கேட்கவில்லை. 18வது வசனம் சொல்லுகிற மாதிரி அவளே அதை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வந்தாள் என்று பார்க்கிறோம். தன்னுடைய வேலைகளை தானே செய்யக்கூடிய பெண்ணாக இந்த ரூத் இருந்திருக்கிறாள். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் பெண்களுக்கு. ரூத்தினுடைய இந்த செயல்பாடுகள் அவள் எப்படிப்பட்ட பொறுப்பானவளாக சுறுசுறுப்புள்ளவளாக இருந்திருக்கிறாள் என்பதை நமக்கு தெளிவாக காட்டுகின்றன. அது மட்டும் இல்ல, ஒரு பெண் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த ரூத்தினுடைய செயல்பாடுகள் நமக்கு விளக்குகிறது. பெண் எப்பவுமே சுறுசுறுப்புள்ளவளாக இருக்க வேண்டும். பெண் எப்பவுமே சோம்பலா இருக்கக்கூடாது. பெண் எப்பவுமே அசதியா இருக்கக்கூடாது. பெண் எப்பவுமே தன்னுடைய வேலைகளை தானே செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும். ரூத்தினுடைய இந்த செயல்பாடுகளை நாம பார்க்கிற போது நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த பெண்ணை நமக்கு நினைவுபடுத்துகிறது. நீங்க நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வசனங்கள்ல ஒரு பெண் அருமையாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். அந்த பெண் எவ்வளவு கடினமாக உழைத்து தன்னையும் தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய வேலைக்காரர்களையும் அவ பார்த்து கொண்டாள் என்பதையும், அந்த பெண்ணினுடைய அந்த செயல்பாடுகள் எந்த அளவுக்கு தன்னுடைய கணவருக்கு பெயரை சம்பாதித்து கொடுத்தது என்பதையும் கூட பார்க்க முடியும். ஊர்ல இருக்கிற மனிதர்களுக்கு மத்தியில அந்த ஆண் உட்கார்ந்து இருக்கும்போது, அந்த பெண்ணினுடைய கணவன் உட்கார்ந்து இருக்கும் போது அது ரொம்ப பெரிய மகிமையாக அவனுக்கு இருக்கிறது. அவனுடைய பிள்ளைகள்லாம் கூட எழும்பி நீ பாக்கியவதி என்று சொல்லுகிறார்கள். அந்த பெண்ணை பார்த்து அந்த பெண்ணினுடைய கணவன் சொல்லுகிறான், அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று சொல்லி புகழுகிறான். எல்லாராலும் புகழப்படுகிற ஒரு பெண், எல்லாருடைய கண்களிலும் உயர்ந்து நிற்கிற ஒரு பெண். அவர் சோம்பேறி அல்ல, தான் வீட்டை எப்படி வச்சிருக்கணுங்கிறதுல ரொம்ப கருத்தோடு இருக்கிற ஒரு பெண். தான் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவை, நீங்க அந்த வசனங்களை வாசிச்சு பாருங்க. ஏன்னா நான் வாசிச்சேன்னா அது ரொம்ப நேரம் போயிடும். நீங்க நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அவ எந்த அளவுக்கு பொறுப்போட நடந்து கொண்டிருக்கிறா, தன்னை நம்பி இருக்கிற தன்னுடைய குடும்பத்தாருக்கு அவ எந்த அளவுக்கு உண்மை உள்ளவளாக இருந்திருக்கிறாள் என்பதை அந்த வேத பகுதி நமக்கு அருமையாக விளக்குகிறது. ஒவ்வொருத்தரை பற்றியும் தன்னுடைய கணவனுக்கு என்ன தேவை, தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை, தன் வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரருக்கு என்ன தேவை, வேலைக்காரர்களுக்கு என்ன தேவை, வேலைக்காரிகளுக்கு என்ன தேவை, தான் வீட்டுல இருக்கிற மிருக ஜீவன்களுக்கு என்ன தேவை, தனக்கு என்ன தேவை, தன்னுடைய தேவைகளையும் அவள் பார்த்து கொள்ளுகிறாள். அவள் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறாள். அவள் ஒரு வியாபார கப்பலை போல ஒரு வயலை பேசி அந்த வயலை வாங்கி அந்த வயல்ல தானியங்களை போட்டு விளைவிச்சுன்னு அவளுடைய செயல்கள் எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளவு பிரமிக்கத்தக்க ஒரு பெண்ணாக இருக்கிறாள். பெண்களை கவனிங்க, நீங்க இப்படித்தான் இருக்கணும். சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பு இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது.
உங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து இருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நீங்க நீதிமொழிகள் 31 அடிக்கடி வாசிக்கணும். ஆண்டவருடைய பெண் என்று சொல்லுகிற பெண் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் பாரு. இப்படிப்பட்ட பெண்ணே குணசாலியான பெண் என்று வேதம் நமக்கு காட்டுகிறது. நல்ல குணநலன்கள் நிறைந்தவளாக, நல்ல அறிவு கூர்மை உள்ளவளாக, நல்ல புத்திசாலித்தனம் உள்ளவளாக, எதை எப்ப செய்யணும், எங்க செய்யணும், எதை யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணுங்கிற எல்லா விதமான சாமர்த்தியமும் நிறைந்த ஒரு பெண்ணாக அந்த பெண் இருந்திருக்கிறாள். நீதிமொழிகள் 31 காட்டப்படுகிற அந்த பெண். அது போலத்தான் ரூத்து இங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவள் ரொம்ப பொறுப்பானவள், உண்மையானவள். எப்படி அதை சொல்லுகிறோம்? அவள் தன்னுடைய வேலைகளை தானே செய்கிறாள். இதுல இருந்து ஒரு பயன்பாடை நம்ம பார்க்கணும். இங்க பெண்களாக அமர்ந்திருக்கிற நீங்க, இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்க இப்படிப்பட்ட பொறுப்புள்ளவர்களாக, சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்கிறீர்களான்னு நீங்க சிந்தித்து பாருங்க. உங்கள் வேலைகளை எல்லாம் செய்கிறது நீங்களாகவே இருக்கிறீர்களான்னு சிந்தித்து பாருங்க. உங்க வேலைகளை எந்த அளவுக்கு பொறுப்போடு செய்கிறீர்கள்னு நீங்க சிந்தித்து பாருங்க. யாராவது இதை செய்யட்டும்ங்கிற சிந்தனையோடு வீட்டுல நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாம விட்டுறீங்களான்றதை யோசிச்சு பாருங்க. நான் இந்த வேலையை செய்யலைன்னா என் வீட்டுல இருக்கிற யாராவது இதை செஞ்சுட்டு போட்டோம், பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்றது கதையா போயிடும். அந்த வேலை நடக்கவே நடக்காது. குடும்ப தலைவியாக, குடும்பத்தின் பெண்களாக இருக்கிறவர்கள் உங்க வீட்டுல நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை கருத்தோடு செய்ய வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான பாடத்தை இங்க கற்றுக்கொள்ளுங்க. ரூத்தை பாருங்க. ரூத் சோம்பல் உள்ளவளாக இருக்கவில்லை. அவள் சுறுசுறுப்புள்ளவளாக, தன் வேலைகளை தானே செய்தவளாக இருந்திருக்கிறாள். உங்களுக்கு முன்பாக ரூத் ஒரு நல்ல உதாரணமாக முன் இருக்கிறாள். ரூத் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான காலங்கள்ல செய்யல. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன பாஸ்டர் தெரியும், எங்க வீட்டுல நாங்க படுற கஷ்டமும், நாங்க படுற வேதனையும், நாங்க படுற உபத்திரவம், இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க சாதாரணமா சொல்லிட்டு போயிருவீங்க. ரூத் ரொம்ப சந்தோஷமா இருந்த காலங்கள்ல இதெல்லாம் செய்யல. நீங்க ரூத்தினுடைய நிலைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ ஒரு இளம் விதவை, ஆதரவற்றவள். அவளுக்கு இருந்த ஒரே துணை அவளுடைய மாமி மட்டும்தான், வயது சென்றவள். அவ இப்ப இருக்கிறது ஒரு அந்நிய தேசத்துல, முன்பின் தெரியாத இடத்துல, முன்பின் தெரியாத மக்கள் மத்தியில. அவளுடைய நிலை எவ்வளவு கஷ்டமான ஒரு நிலையா இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த நிலையில இருந்து கொண்டுதான் தன்னுடைய வேலைகளை தானே செய்கிறதுல ஒரு எறும்பை போல சுறுசுறுப்புள்ளவளாக ரூத் இருந்திருக்கிறாள். அவ எந்த காரணமும் சொல்லல. வீட்டுல உட்கார்ந்துட்டு தன்னுடைய மாமியை பார்த்து சொல்லல, உன்னை நம்பிதானே நான் வந்தேன், என்னுடைய தேவைகள் எல்லாம் நீ தான் எனக்கு கொடுக்கணும், சாப்பாடு போட, நான் எங்க போய் வேலை செய்யறது, எந்த மக்களும் எனக்கு தெரியும், எந்த இடத்துல போய் நான் வேலை கேட்க, இந்த விதண்டாவாதம் எல்லாம் அவ பேசவே இல்லை. எங்காவது பாத்தீங்களா? அவளே முன் தன்னுடைய மாமியை பார்த்து தான் காரியத்தை சொல்லுகிறா. இப்படி இருக்கு, நான் போயிட்டு வரலாமான்னு பெர்மிஷன் கேட்கிறான். நீங்க பாருங்க, அந்த ரூத் அப்ப எப்படிப்பட்ட ஒரு நல்ல குணமுள்ள ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறாள்னு யோசிச்சு பாருங்க. அத்தனை துன்பங்களுக்கு மத்தியில தான் ரூத் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், செய்ய வேண்டிய காரியங்களை தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் தானாகவே செய்திருக்கிறாள். உங்களுக்கு புரியுதா? ரூத்தை பாக்குறீங்களா? பெண்களே, உங்களால ரூத்தை பார்க்க முடியுதா? நிச்சயமாக வாழ்க்கையில சோர்வுகளும் தளர்வுகளும் வராம இருக்காதுங்க. அதை நான் ஏத்துக்கிறேன், அது ஒத்துக்க வேண்டியதுதான். சோர்வுகளும் தளர்வுகளும் வராம இருக்காது. சில நேரங்கள்ல உடல் பலவீனங்களும் நோய்களும் கூட உங்களை துன்பப்படுத்தாமல் இருக்காது. பெண்களே, உங்களிடத்துலதான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். சில நேரங்கள்ல உங்களுடைய பலவீனங்கள், சரீர பலவீனங்கள், நோய்களும் கூட உங்களை துன்பப்படுத்தாமல் இருக்காது. சில நேரங்கள்ல மன ரீதியான போராட்டங்கள் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தலாம். ஒரு பக்கம் சரீர பிரகாரமான கஷ்டங்கள், இன்னொரு பக்கம் மன ரீதியான போராட்டங்கள், இன்னொரு பக்கம் கூட இருக்கிற மனிதர்களால வரக்கூடிய நிந்தனைகள், ஏளனமான பேச்சுக்கள், இதெல்லாம் கூட நீங்க சந்திக்க நேரிடலாம்.
இதெல்லாம் வாழ்க்கையில வராமலே போகாதுன்னு நினைக்க முடியாது. இங்க இருக்கிற யாராவது சொல்ல முடியுமா, இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளேயும் நான் போகாம எப்பவுமே நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருப்பேன் பாஸ்டர்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. இங்க இருக்கிற ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்ணினுடைய வாழ்க்கையும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருவேளை பெண்களுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்கு, பேசா மடந்தை. அவங்க எல்லாத்தையும் வாயை திறந்து பேச மாட்டாங்க. ஆனா இத்தனை வேதனைகளையும் அவங்க அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஏதோ பெண்களை மட்டுமே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறார் பாஸ்டர் நினைக்காதீங்க. இங்க இருக்கிற ஆண்களுக்கும் இது பாடம். அவ்வளோ துன்பங்களுக்கு மத்தியில, அவ்வளோ வேதனைகளுக்கு மத்தியில, பலவீனங்களுக்கு மத்தியில, நோய்களுக்கு மத்தியில, மனரீதியான போராட்டங்களுக்கு மத்தியில, கூட இருக்கிற மனிதர்களால் வரக்கூடிய ஏளனமான பேச்சுக்களுக்கு மத்தியில நீங்க இருக்கலாம். பெண்களே, அப்படிப்பட்ட நேரங்கள்ல நீங்க சோர்ந்து போகாதீர்கள். நீங்க சோர்ந்து போனா உங்களுடைய பலம் குறுகினது என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. உங்களுடைய சோர்வே உங்களை குன்ற செய்து விடும். ரூத்த பாருங்க, அவ காரணம் சொல்றதுக்கு எவ்வளோ காரணங்கள் இருக்கு. நான் ரொம்ப ஒரு இளம் பெண், ஆதரவற்றவள், விதவை, நான் எங்க போறது, யாரை பார்க்கறது, ஒருத்தரையும் தெரியாது. எவ்வளோ காரணங்கள் ரூத் சொல்லலாம். ஆனா ஒரு காரணத்தை அங்க ரூத் எடுக்கல. அவர் ரொம்ப வைராக்கியம் உள்ள ஒரு பெண்ணாக அங்க செயல்பட்டதை பார்க்கிறோம். நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இருந்தீங்கன்னா நீங்க பலம் உள்ளவர்கள்னு நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுடைய பலவீனங்கள்ல, உங்களுடைய கஷ்டங்களுக்கு மத்தியில, உங்களுடைய பாடுகளுக்கு மத்தியில, உபத்திரவங்களுக்கு மத்தியில உங்களை பற்றி நீங்கள் நினைக்கிற உங்களுடைய எண்ணங்களே உங்களை பலப்படுத்தும். நிறைய நேரங்களில் பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த எண்ணமே அவங்களுக்கு வர்றதில்லை. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், நான் இதெல்லாம் என்னால செய்ய முடியாது. அதே அவர்களை ரொம்ப கஷ்டத்துக்குள்ள கொண்டு போகும். உண்மையிலே நீங்க ரொம்ப பலம் உள்ளவர்கள்னு சிந்தித்து பாருங்க. எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து போகக்கூடிய பலத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்க நம்புங்க. உங்களை நீங்களே இயேசு கிறிஸ்துவுக்குள் உற்சாகப்படுத்திக் கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை திட்டமிட்டு ஞானத்தோடும் விவேகத்தோடும் உற்சாகத்தோடும் தைரியமாக செய்யணும். ஆண்டவர் நிச்சயம் அப்போ உங்களுக்கு உதவி செய்வார். ரூத் சோம்பலா வீட்டுல அடப்பட்டு இல்ல. அவளுக்கு இருந்த வேதனையும் அவன் மனசுல இருந்த துன்பங்களும் அந்த வார்த்தைகள்ல சொல்ல முடியாத அளவுக்கு எவ்வளோ கண்ணீரும் கம்பளையுமா அவளுடைய வாழ்க்கை இருந்திருக்கும். 4 சவுத்துக்குள்ள அடைபட்டு இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கையாக அவளுடைய வாழ்க்கை இருந்திருக்கும். ஆனா ரூத் அது ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிறான். அது நெகட்டிவா எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல அடைஞ்சிருக்கல. உங்களுக்கு இருக்கிற எல்லா நெகட்டிவ்ஸையும் நீங்க நெகட்டிவ்ஸா பார்த்தே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அதுவே உங்களை சோர்வடைய செய்துவிடும். நீங்க ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஒன்னு சொல்லவா, கொஞ்சம் நல்லா காது கொடுத்து கேளுங்க. பெண்கள் தான் ஒரு குடும்பத்தினுடைய பவர் ஹவுஸ். ஒரு குடும்பம் நல்லபடியா இயங்குவதற்கு பெண்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. பவர் இல்லைன்னா எதுவுமே இயங்காது. கரண்ட் போயிடுச்சு இந்த வீட்டுல, நீங்க எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எல்லா வேலைகளும் தடைபடும். அது மாதிரிதான் பெண்கள். பெண்கள் வீட்டினுடைய பவர் ஹவுஸ். அவங்கதான் எல்லாருக்கும் உற்சாகம் கொடுக்கக்கூடியவங்க. எல்லா நம்பிக்கைகளை, எல்லா தைரியத்தையும், எல்லா விதமான உற்சாகத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது பெண்கள். நிறைய நேரங்களில் பெண்கள் அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர்களுக்குள்ளாக வருகிற சோர்வுகள், அதற்கு அவர்களே சொல்லுகிற காரணங்கள் உண்மைதான். ஆனா அவைகளுக்கு மத்தியிலையும் ரூத்தை பாருங்க, துன்பங்களை மட்டுமே ஒரு காரணமாக பார்த்து கொண்டு அமைதலாக இருந்து விடவில்லை. இதை ரொம்ப நல்ல ஒரு பாடமா நீங்க படிங்க. ரூத்தை எப்பயும் உங்க முன்னாடி வச்சு பார்க்க பழகுங்க. அந்த இளம் விதவையாக எத்தனை துணிச்சலோடு, எத்தனை தைரியத்தோடு, எத்தனை பொறுப்போடு, எத்தனை உற்சாகத்தோடு தன்னைத்தானே அவ என்ன செய்து கொள்கிறான்னா உற்சாகப்படுத்திக் கொள்கிறான். அவளை உற்சாகப்படுத்துறதுக்கு வெளியில ஆள் இல்ல. நீங்க சொல்லாதீங்க, என்னை என்கரேஜ் பண்றதுக்கு யாருமே இல்ல பாஸ்டர்.
செல்ஃப் என்கரேஜ்மெண்ட் இஸ் த பெஸ்ட் என்கரேஜ்மெண்ட்னு யாரோ சொன்னாங்க. ஆமா, வெளியிலிருந்து உற்சாகம் வரலன்னா நம்ம நாமே உற்சாகப்படுத்திக்கிட்டு நம்முடைய நன்மைக்கான காரியங்களை நாம தான் பார்க்கணும். ரூத் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு நல்ல உதாரணம். பாருங்க, அவர் தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக்கிறார். அவர் ரொம்ப பொறுப்போடு நடந்து கொள்ளுகிறத பார்க்கிறோம். உங்களுக்கு முன்பாக ரூத்தும் இப்படிப்பட்ட பல பாடுகள் துன்பங்களுக்கு மத்தியில் கடந்து போயிருக்கிறத வேதம் உங்களுக்கு முன்பாக வைக்கிறது. எந்த ஆதரவும் இல்லாம பொறுப்போடு அதை செய்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சி எதுக்கு எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? ஒருவேளை பெண்களாக நீங்க அப்படிப்பட்ட நிலையில இருந்தால் உங்களை ஊக்கப்படுத்தவோ, உங்களை உற்சாகப்படுத்தவோ, உங்களை தைரியப்படுத்தவோ, ஆண்டவர் மீது உள்ள விசுவாசத்தோடு நீங்க தைரியமாக வாழவும் இவைகள் எல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில நேரங்கள்ல பெண்களுக்கு கணவர்கள் இடத்திலிருந்து கூட தேவையான உதவிகள் வருகிறதில்லை, ஆதரவு வருகிறதில்லை. தனக்கு தூணா, தனக்கு பாதுகாப்பா, தனக்கு பக்கபலமா இருக்க வேண்டிய கணவன் கிட்ட இருந்து கூட அந்த ஆதரவும் அந்த அக்கறையும் வராம இருக்கு. பிள்ளைகளிடத்திலிருந்து அது வர மறுக்கிறது. அப்படிப்பட்ட நேரங்கள் எல்லாம் நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்க தைரியத்தோட இருங்க. நீங்க பலமுள்ளவர்கள் சிந்தித்து பாருங்க. உற்சாகத்தோடு, ஆண்டவர் மீது உள்ள விசுவாசத்தோடு உங்களுடைய காரியங்களை திட்டமிட்டு நீங்க செயல்பட்டுக்கிட்டே இருங்க. நீங்க ஒரு இடத்துல முடங்கி உட்கார்ந்துட்டீங்கன்னா அங்க பிசாசு ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம், உங்களை வென்றுட்டான்னு அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மோசமா தான் போகும். எல்லாவற்றையும் விசுவாசத்தோடு, தைரியத்தோடு, நம்பிக்கையோடு, பொறுமையோடு, ஞானத்தோடு. அதனாலதான் நீதிமொழிகள் 31 எடுத்து காமிச்சேன். விவேகம் இல்லாமல் செயல்படுகிற பெண் அல்ல அவர், அறிவில்லாமல் செயல்படுகிற பெண் அல்ல அவர். உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த வீர மங்கை ஜான்சி ராணி மாதிரி ஒரு வாளை உருகிட்டு நான் கிளம்பிடுறேன் பாருங்கன்னு போயிடக்கூடாது. முட்டாள்தனமான காரியங்களை செய்தும் துன்பத்தில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஞானத்தோட செயல்படணும், விவேகத்தோட செயல்படணும். அந்த ஞானமும் விவேகமும் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா அது கர்த்தரிடத்துல தான் கிடைக்கும். வேதத்தை வாசிக்கிறதின் மூலமாக, வேதத்தில் இருக்கிற நற்குணசாலிகளான பெண்கள் எப்படியெல்லாம் நடந்திருக்கிறாங்கன்றத பார்க்கிறதின் மூலமாக உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கும். வேதத்தை தாண்டி உங்களால இந்த போதனைகளை நீங்க பெறவே முடியாது. உங்களுக்கு புரியுதா? ரூத் எதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இங்க நிக்கிறான்னா, தன்னுடைய வேலைகளை தானே செய்கிறாள். எல்லா வேலைகளையும் அதலாக ஒழுங்குபடுத்தி தனக்கு கிடைத்திருக்கிற தயவையும் கூட சரியாக பயன்படுத்திக் கொள்ளுகிறாள். அங்க கூடவும் போகல, குறைச்சும் போகல. ரொம்ப ஞானத்தோடு நடந்து கொண்ட ஒரு பெண்ணாக இருக்கிறார். நீங்க இப்படி நடந்துக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. இது முதல்ல ரூத்திட்ட இருந்து பார்க்கிறது. சரி, ரெண்டாவது பார்க்கலாம். ரெண்டாவது காரணம், ரூத் உண்மை உள்ளவள் என்பதற்கான ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா? வேலை முடிஞ்ச உடனே அவன் நேராக தன்னுடைய வீட்டிற்கு வருகிறாள். இதுலயும் ரூத்தினுடைய பொறுப்பையும் அவளுடைய உண்மையையும் நாம பார்க்கிறோம். 18வது வசனம், அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வந்தாள். அவ வேற எங்கேயும் போகல. மேத்யூ ஹென்றி அவர் குறிப்பிடுகிறார், ரூத் இந்த வேலைகள்லாம் முடிந்த பிறகு போவாசின் வேலைக்காரர்களிடத்துல பேசி நேரத்தை வீணடிக்கவில்லை. ஏன்னா சில நேரங்கள்ல நமக்கு ஒரு இடத்துல ஒரு தயவு கிடைக்குதுன்னா அதை இன்னும் சரியா வச்சுக்கிறதுக்கு, இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். அதனால் வேலை முடிஞ்ச பிறகு அந்த வேலைக்காரர்களோட கூட உட்கார்ந்து இன்னும் கொஞ்ச நேரம் பேசி, இன்னும் கொஞ்ச நேரத்தை செலவழிச்சு, அவர்களுடைய மனசாட்சியில், அவர்களுடைய மனதில் ஒரு நல்ல பெயரெல்லாம் சம்பாதிப்பதற்கான காரியங்கள் எல்லாம் ஈடுபடுவதற்கான செயல்கள் எல்லாம் இது சாதாரணமாக மனிதர்கள் செய்கிறது. ரூத் அப்படி செய்யல. அவளுடைய வேலை முடிந்து விட்டது. வேலை முடிஞ்ச உடனே எதுக்காக போனாலும் அந்த வேலை முடிஞ்சிச்சு, அவ வீட்டுக்கு கிளம்பிட்டான். போவாசினுடைய வேலைக்காரர்கள்ட்ட பேசி அவ நேரத்தை வீணடிக்கல. கவனிங்க, நான் எவ்வளவு சேகரித்து வைத்திருக்கிறேன்னு பாருங்கன்னா அவங்க கிட்ட பெருமையா பேசவும் இல்லை.
ரூத்திட்ட பார்க்கணுதெல்லாம். ஒரு வேலை செஞ்சுட்டு தம்பட்டா அடிச்சுட்டு போறது. எப்படி செஞ்சுட்டேன் பாரு இந்த வேலைய. ரூத் அவ்வளவையும் சேகரித்த பிறகு அவளுக்கே தெரியும் தான் சேகரித்திருக்கிறது ரொம்ப அதிகமான தானியங்கள். அங்க இருக்கிற போவாசினுடைய வேலைக்காரர்கள்ட்ட போய் பேசி நான் எவ்வளவு சேகரிச்சுட்டேன் பாருங்கன்னு சொல்லி அவர் பெருமைப்பட்டு கொள்ளவில்லை. மாறாக தான் வேலை முடிந்தவுடன் நேராக தன்னுடைய வீட்டிற்கு வந்தாள் என்று பார்க்கிறோம். இது அவளுடைய பொறுப்பையும் அவளுடைய உண்மைத்தன்மையையும் நமக்கு காட்டுகிறது. வேற எங்கேயுமே போலங்க, வேற எங்கேயும் போல, நேர வீட்டுக்கு வர்றான். எப்பவுமே இதெல்லாம் ஒரு பாடமா நாம படிக்கணும். நம்ம வீட்டை விட்டு வெளியில போறோம். எதுக்காக போறேன்? நான் வீட்டை விட்டு இந்த வேலைக்காக போறேன். அப்ப அந்த வேலை முடிஞ்ச பிறகு என்ன செய்யணும்னா நேரா வீட்டுக்கு வந்துடணும். இங்க பிள்ளைங்களா இருக்கிறவங்க எல்லாம் கவனிங்க. ஸ்கூல் காலேஜுக்கு எல்லாம் படிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். ஸ்கூலுக்கு போயாச்சு, ஸ்கூல் முடிஞ்சிச்சுன்னா நேரம் எங்க தான் வரணும்? வீட்டுக்கு தான் வரணும். காலேஜ் போறோம், காலேஜ் முடிஞ்ச உடனே என்ன செய்யணும்? வீட்டுக்கு வரணும். தேவையில்லாம இங்கேயும் அங்கேயும் தங்குறதும், பல இடங்கள்ல சுத்துறதும், பல மனிதர்களை சந்திக்கிறதும், அவங்களோட தேவையில்லாம நேரம் செலவழிக்கிறதும் உங்களை நீங்களே பிரச்சனையில சிக்க வைக்கிறதுக்கு சமம். புரியுதா? இருக்கக்கூடாத இடத்துல இருக்கக்கூடாது, போகக்கூடாத இடத்துக்கு போகக்கூடாது. பேரண்ட்ஸ் ரொம்ப கவனமா கவனிக்கணும். நகோமியினுடைய அக்கறையில அதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா இங்க ரூத்துக்கிட்ட இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிறோம். எல்லாருமே கத்துக்கிறோம். என்னோட வேலை 5 மணிக்கு ஆபீஸ்ல முடிஞ்சிருச்சுன்னா என் வேலை ஸ்தலத்துல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரமோ அந்த நேரத்துல நான் வீட்டுக்கு வரணும். அவசியம் ஏற்பட்டால் தவிர மற்ற இடங்களுக்கு போகக்கூடாது, சுத்தக்கூடாது, நேரத்தை வீணடிக்க கூடாது. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வீட்டுல என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஒழுங்கு செய்து பார்க்கிறது தான் சரியான கிறிஸ்தவனுக்கு அழகு. ஊர் சுத்துறதும் நேரத்தை வெட்டியா செலவழிக்கிறதும் அது ஆண்டவருக்கு பிடிக்காத செயல். அது பொறுப்பற்ற தன்மை. அதுல பொறுப்பே இல்லை. எனக்கு இருக்கிற நேரத்தை நான் எப்படி பயன்படுத்தணும்? இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு போனா என்னென்ன செய்யலாம்? என் ஒய்ஃபுக்கு என்ன செஞ்சு கொடுக்கலாம், அல்லது பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கலாம், அல்லது எனக்கு தேவையான காரியங்களை நான் எப்படி செய்யலாம், அடுத்த நாளுக்குரியதை நான் எப்படி தயார்படுத்தலாம், இதெல்லாம் யோசிச்சு அதுல நேரத்தை செலவழிச்சு, அதுக்கு பேர் தான் பொறுப்பு. ரூத் ரொம்ப பொறுப்புள்ளவளாக இருந்திருக்கிறார். ரெண்டாவது, அவ வெளியே போன பிறகு அவளுடைய மாமியினுடைய கவனம் முழுசும் எங்க இருக்கும்? ரூத் வெளியே போயிருக்கிறாளே, எப்போ வருவா? பிள்ளைங்களே, பெற்றோர்கள் தானே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. என் பிள்ளை படிக்க போயிருக்கு, நாளை காலுக்கு ஸ்கூல் விடும், ஸ்கூல்ல இருந்து ½ அன் ஹவர்ல வந்துடலாம், அந்த டயத்தை பார்த்துக்கிட்டே காத்திருப்பாங்க. அப்போ அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பொய்யாக்குகிற விதத்துல வெளியில சுத்திக்கிட்டு 7 மணி 8 மணிக்கு, சிலர்லாம் 9 மணிக்கு மேல வீட்டுக்கு வர்றது எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து தெரியுமா? பெற்றோரும் கேட்கறது இல்ல, கவனிக்கிறது இல்ல, கண்டிக்கிறது இல்ல. வேலை முடிஞ்ச பிறகு உனக்கு வேலை ஸ்தலத்துல என்ன வேலை? ஏன் உன்னால வீட்டுக்கு வர முடியல? அது கேட்கணுமா இல்லையா? உங்களுக்கு வேலை முடிஞ்ச பிறகு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ அல்லது நீங்க வேலை செய்யற இடத்துலயோ வேலை முடிஞ்ச பிறகு அங்க என்ன வேலை? நேரா வீட்டுக்கு வந்துடும். ரூத்து கிட்ட அதை பார்க்கணும். அவ வேலை முடிஞ்ச உடனே நேரா வீட்டுக்கு வந்துடும். அது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம், ரூத் உண்மையுள்ளவள் என்பதற்கான மூணாவது காரணம், தான் சேகரித்து வந்த அத்தனையையும் தன் மாமியிடம் காட்டினாள். ஒன்னையும் மறைச்சு வைக்கல. கொஞ்சத்தை ஒதுக்கி வச்சுட்டு மீதியை மட்டும் காட்டுவோம். நாளைக்கு வேலைக்கு போறதா சொல்லிட்டு எங்கிட்டாவது ஜாலியா சுத்திட்டு அந்த ஒளிச்சு வச்சதை கொண்டு இன்னைக்கு நான் சேகரித்து இதுன்னு காட்டுவோன்னு சொல்லி ரூத் நினைக்கல. அவ அன்னைக்கு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சேகரித்த அத்தனையுமே கொண்டு தன்னுடைய மாமியின் இடத்துல அவள் காட்டுகிறாள். கொஞ்சத்தையும் மறைச்சு வைக்கல, ஒளிச்சும் வைக்கல. நகோமியின் மீது ரூத்துக்கு இருந்த மதிப்பும் நம்பிக்கையும் தான் இதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. அவள் பொறுப்போடு நடந்து கொள்ளவும் உண்மையுள்ளவளாக நடந்து கொள்ளவும் அது அவளுக்கு உதவி செய்திருக்கிறது. தான் சேகரித்த எல்லாவற்றையும் தன்னுடைய மாமியினிடத்தில் கொண்டு காட்டினாள். நாலாவது காரணம், ரூத் உண்மையுள்ளவள் என்பதற்கான நாலாவது காரணம்,
தன்னிடம் இருந்த உணவை தன் மாமிக்கு கொடுத்தாள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வயல்வெளியில் இருக்கும் போது போவாஸ் வந்து அவள் சாப்பிடுவதற்கான உணவை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தியாகி மீந்ததை வைத்துக் கொண்டாள்னு முந்தின வசனத்துல பார்த்தோம்ல, அதை கொண்டு வந்து தான் மாமிட்ட கொடுக்கிறாள். பாருங்க, அவ எவ்வளவு உண்மை உள்ளவளா இருந்திருக்கிறான்னு பாருங்க. அதை ஒளிச்சு வச்சுட்டு அதை இவ சாப்பிட்டுட்டு கொண்டு வந்த தானியத்துல ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா, நான் இன்னைக்கு காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு வந்துட்டேன், ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் போய் படுக்க போறேன், நீங்க சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு என்னை எழுப்புங்கம்மா, ஏதாவது சொன்னாலா? ஏதாவது சொன்னாலா? யோசிச்சு பாருங்க. இல்ல, அவ தான் சேகரித்து வந்ததை தன் மாமியினிடத்துல காட்டினது மட்டும் இல்லாம போவாஸ் கொடுத்து தான் திருப்தியாக சாப்பிட்டது போக மீந்திருந்ததை தன் மாமிக்கு எடுத்து கொடுக்கிறாள். நீங்களும் இதுல சாப்பிடுங்கம்மா. எவ்வளவு ஒரு நல்ல குணம் தெரியுமா? வேதம் அப்படித்தான் பார்க்க சொல்லுது. நீங்க தீமோத்தேயுக்கு பவுல் சொன்ன அந்த கட்டளையை பாருங்க. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 4வது வசனம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். பெற்றோர் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்ய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, கற்றுக்கொடு. அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது. தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். 5வது கட்டளை அதுதான், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இப்ப ரூத்துக்கு இருக்கிற ஒரே ஆதரவு யாரு? தன்னுடைய மாமியாகிய நகோமி. ரூத் வந்து தன்னுடைய மாமியை நேசிக்கிறாள், ரொம்ப மதிக்கிறாள். அவளுக்கு உண்மை உள்ளவளாக இருப்பதனுடைய இன்னொரு அடையாளமாக தன்னுடைய உணவை, அது அவளுக்கானதுதான், அது அவ கொடுக்கணும்ன்ற கட்டாயம் கூட கிடையாது, அதை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கிறாள். இதுல அவள் தன்னை உண்மை உள்ளவளாக நிலைநிறுத்துகிறத பார்க்கிறோம். நீ 5வது காரணம், ரூத் உண்மை உள்ளவள் என்பதற்கான 5வது காரணம், தன் வேலையை பற்றி விவரித்து சொல்லுகிறாள். நடந்த எல்லா காரியத்தையும் வந்து தன் மாமி கிட்ட சொல்லுகிறாள். 19வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். இது வந்து நகோமி கேட்கிறா, விசாரிக்கிறான். அப்பொழுது அவள், அதாவது ரூத், இன்னாரிடத்திலே வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து, நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றாள். 21வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பின்னும் மோவாபிய ஸ்திரீயான ரூத், அவர் என்னை நோக்கி, என் அறுப்பெல்லாம் அறுத்து தீர் மட்டும் நீ என் வேலைக்காரிகளோட கூடவே இரு என்று சொன்னார் என்றால். அங்க நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தன் மாமி கிட்ட சொல்றான். நான் இந்த வயலுக்கு போனேன், இந்த வயலினுடைய சொந்தக்காரர் பேர் போவாஸ், அவர் என்ன ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டாரு. அந்த 21வது வசனத்துல அவர் சொல்றா பாருங்க, என் அறுப்பெல்லாம் அறுத்து தீர் மட்டும் நீ என் வேலைக்காரிகளோட கூடவே இரு என்று சொன்னார்னு சொல்றான்ல. அதுலயே அங்க போவாஸ் தன்னிடத்துல என்னெல்லாம் பேசினான், எப்படியெல்லாம் அக்கறையா விசாரித்தான், என்னென்னலாம் கொடுத்தான், எல்லாவற்றையும் தன் மாமிக்கு அவள் ஒன்று விடாமல் சொல்லுகிறாள். அதுல தன்னை உண்மையுள்ளவளாக காட்டுகிறாள். நான் எங்க போனா என்ன, எங்க வந்தா என்ன, உங்களுக்கு வேண்டியது வந்துருச்சு இல்ல, இதெல்லாம் கேட்க கூடாதுன்னு ரூத் பேசல. புரியுதா? அதுல தன்னுடைய உண்மைத்தன்மையை அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த வயலுக்கு தாமா போனேன், இவர் தான் அந்த வயலினுடைய எஜமான், அவர் இப்படியெல்லாம் என்கிட்ட ரொம்ப தயவாக நடந்து கொண்டார் என்பதையெல்லாம் அவள் விளக்குகிறாள். ரூத் உண்மை உள்ளவள் என்பதற்கு இது 5வது காரணம். நீ கடைசி 6வது காரணம், ரூத் உண்மை உள்ளவள் என்பதற்கான 6வது காரணம், போவாஸ் தன்னை பற்றி புகழ்ந்து பேசியதை தன் மாமியிடம் கூறி பெருமைப்பட்டுக் கொள்ளவில்லை. உண்மையிலேயே போவாஸ் வந்து ரூத்த புகழ்ந்தாரா இல்லையா? புகழ்ந்தார். அதை பத்தி ஒரு வார்த்தையாவது தன் மாமி கிட்ட பேசினாலன்னா இல்ல. போவாஸ் தன்கிட்ட பேசினது, தன்னை விசாரித்தது,
தன்னுடைய வயல் நிலங்கள்ல பொறுக்கிக் கொள்ள சொன்னது, இதெல்லாவற்றையும் சொன்னாலே தவிர போவாஸ் தன்னை பற்றி புகழ்ந்து சொன்ன காரியங்களை அங்க சொல்லி அவ பெருமைப்பட்டுக் கொள்ளவே இல்லை. போவாஸ் உண்மையிலே ரூத்தை எங்க புகழ்ந்தார்? ரூத் 2வது அதிகாரம் 11-12 வசனங்கள்ல பாருங்களேன். 2வது அதிகாரம் 11-12 வசனங்கள்ல, அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இதெல்லாம் ரூத்தை பற்றி பெருமையாக போவாஸ் பேசின வார்த்தைகள். போவாசினுடைய இந்த புகழ்ச்சியான வார்த்தைகளை ஒன்னையும் அவர் தம் மாமி கிட்ட சொல்லல. அதையெல்லாம் தனக்குள்ளாகவே வைத்துக் கொண்டு தன்னடக்கத்தோடு நடந்து கொண்டாள். பாத்தீங்களா? பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது தன்னடக்கம். தன்னடக்கத்தோடு அங்க நடந்து கொள்ளுகிறத பார்க்கிறோம். இப்படி எத்தனை காரியங்கள், அதுவரையும் 6 காரியங்களை நான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். இதன் மூலமாக அவள் தன்னை உண்மை உள்ளவளாக விளக்கி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். முதலாவது காரணம் என்ன பார்த்தோம்? தன்னுடைய வேலைகளை தானே செய்கிறாள். அத்தனை கஷ்டங்கள், அத்தனை துன்பங்கள், அதற்கு மத்தியிலும் கூட கொஞ்சமும் சோர்ந்து போய் தளர்ந்து போய் விடாமல் சுறுசுறுப்போடு தன்னுடைய வேலைகளை தானே செய்கிறவளாக ரூத் இருந்தாள் என்று பார்க்கிறோம். 2வது காரணம், வேலை முடிஞ்ச உடனே அவர் நேராக தன்னுடைய மாமியினிடத்தில் வந்தாள். அது அவள் பொறுப்புள்ளவள் என்பதை நமக்கு காட்டுகிறது. தன்னுடைய மாமிக்கு அவள் உண்மையோடு இருக்கிறாள் என்பதையும் காட்டுகிறது. அவள் ஊர் சுற்றி திரிகிறவளாக இருக்கவில்லை. 3வது, தான் சேகரித்து வந்த அத்தனையையும் தன் மாமியினிடத்தில் காட்டினாள். ஒன்னையும் கொஞ்சத்தையும் மறைச்சு வைக்கல, எல்லாத்தையும் மாமி கிட்ட காட்டுகிறாள். 4வது காரணம், தான் கிட்ட இருந்த உணவை தன்னுடைய மாமியினிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறாள், கொடுக்கிறாள் சாப்பிடுறதுக்கு. 5வது காரணம், நான் எங்க வேலை செய்தேன் என்பதை பற்றி, அந்த நாள் நடந்த சம்பவங்களை பற்றி தன்னுடைய மாமிக்கு விரிவாக விவரித்து சொல்லுகிறாள். 6வது பார்த்தோம், போவாஸ் தன்னை பற்றி புகழ்ந்த காரியங்களை ஒன்னையும் கூறி அதனால பெருமைப்பட்டுக் கொள்ளவே இல்லை. எவ்வளவு அருமையான ஒரு குணங்கள் இந்த ரூத்துக்கிட்ட இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்து சிந்திக்க வேண்டிய காரியங்கள். இதெல்லாம் ஏதோ ஒரு கதை மாதிரி வாசிச்சு போறதுக்காக இவைகள் எல்லாம் எழுதி கொடுக்கவில்லை. ரூத் இந்த அளவுக்கு உண்மை உள்ளவளாக, இத்தனைக்கும் ஒரு புறஜாதி பெண்ணாக இருந்திருக்கிறார். புறஜாதி பழக்க வழக்கங்கள் வளர்க்கப்பட்டவளாக இருந்த போதிலும் கூட எத்தனை பொறுப்போடையும் எத்தனை உண்மையோடையும் நடந்து கொண்டிருக்கிறாள். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களா மாறி இருக்கிறோம். எத்தனையோ பேர் புறஜாதி அந்த பழக்க வழக்கங்கள்ல இருந்து மாறின பிறகு எத்தனை காரணங்களை நான் பிறந்தது, நான் வளர்ந்தது, என் சூழ்நிலைன்னு காரணம் காட்டிக்கிட்டே இருக்கிறோம். இங்க ரூத்தை பாருங்க, ரூத்தை பாருங்க. எங்கேயுமே ஒரு இடத்துல கூட அவளுடைய பழைய வாழ்க்கை அவளை பாதித்ததாக நாம் பார்க்கவில்லை. அத்தனை கஷ்டங்கள், அத்தனை துன்பங்களுக்கு மத்தியிலையும் அவள் எவ்வளோ உண்மை உள்ளவளாக பொறுப்புள்ளவளாக நடந்து கொண்டதை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். அவ எங்கேயும் சோர்ந்தும் போகல, தளர்ந்தும் போகல. தன்னுடைய வேலைகளை தானே செய்கிறாள். ரொம்ப கவனத்தோடு காரியங்கள் எல்லாம் அவ கையாளுகிறாள். இது நமக்கு எவ்வளவு பாடம் இல்ல? நாம எவ்வளவு பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம்ங்கிறத இது சிந்திக்க வைக்குது. இங்க இது பெண்களுக்கு மட்டுமானது அல்ல. ஒரு பெண்ணிடத்திலிருந்து நல்ல குணங்களை ஒரு ஆண் கற்றுக்கொள்ளவும் வேண்டும். ரூத்திடத்திலிருந்து எவ்வளவு பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறீங்களா, உண்மை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுகிறீங்களான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ரூத் நமக்கு முன்பாக நிற்கிற ஒரு அற்புதமான மாதிரி. குறிப்பாக பெண்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரி.
சோர்வுகளும் தளர்வுகளும் மிஞ்சி போகிற போது, வேதனைகளும் வியாதிகளும் நிற்கிற போது, எந்தவித ஆதரவும் அக்கறையும் இல்லாத போது, துன்பத்துக்கு மத்தியிலும் கூட துவண்டு போகாம தொடர்ந்து இந்த காரியங்கள் எல்லாம் அவர் செய்திருக்கிறார். ஒரு வகையில இதெல்லாம் எங்க பார்த்திருப்பா தெரியுமா ரூத்? நான் யோசிச்சு பார்க்கிறேன், ரூத் இவ்வளவு வைராக்கியமா இருந்ததுக்கு என்ன காரணம்? சோர்ந்து போகாம இப்படி இருந்ததுக்கு என்ன காரணம்? ஒரு பக்கம் ஆண்டவருடைய பராமரிப்பு, அவருடைய அந்த நன்மைகள், அவருடைய பராமரிப்பு செயல்களாக இருந்த போதில், இன்னொன்னு நகோமியை பார்த்திருக்கிறார். நான் கூடவே இருக்கிற தன்னுடைய மாமியை பார்த்திருக்கிறார். அப்போ வீட்டுல பெரியவங்களா இருக்கிற உங்களுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. வீட்டுல பெரியவங்களா இருக்கிற உங்களை பார்த்துதான் அடுத்த ஜெனரேஷன் வளர்ந்து வருது. எந்தெந்த சூழ்நிலைகள்ல எப்படி எப்படியெல்லாம் நீங்க நடந்து கொள்ளுகிறீர்கள் என்பதை உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுடைய பேர குழந்தைகளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பெரியவர்களாக இருக்கிற உங்களுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. பொறுப்பற்ற விதத்துல நீங்க நடந்து கொண்டாலோ, உண்மையில்லாத விதத்துல உங்க குடும்பத்துல நீங்க காணப்பட்டாலோ, அது அவர்களுக்கு எத்தனை ஒரு நல்லா இல்லாத ஒரு எக்ஸாம்பிள் இல்ல? எப்பவுமே கிறிஸ்தவர்களை நம்ம சொன்னோம்னா நம்மை சரியான முன்மாதிரிகளாக நிறுத்தணும். எல்லா இடங்கள்லையும் கேட்டு பார்க்கணும். நான் என் மனைவிக்கு பொறுப்பானவனாக இருக்கிறேனா, உண்மை உள்ளவனாக இருக்கிறேனா? மனைவிகள் நீங்க கேட்டு பாருங்க, நான் என் கணவருக்கு பொறுப்பானவளாக, உண்மை உள்ளவளாக இருக்கிறேனா? பிள்ளைங்க கேட்டு பார்க்கணும், எங்க அப்பா அம்மாவுக்கு நான் பொறுப்பானவனாக, உண்மை உள்ளவர்களாக இருக்கிறேனா? இதெல்லாம் ரூத் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். ரொம்ப ஒரு சின்ன இன்சிடென்ட் தான், ஆனா அந்த சின்ன இன்சிடென்ட்ல எவ்வளவு விஷயங்களை நம்ம கவனிக்கிறோம் பாருங்க. நம்ம இன்னும் நகோமியினுடைய அந்த விசாரிப்பின் அக்கறை போல நம்ம அக்கறையான விசாரிப்புக்கு போகல. ரூத்தினுடைய அந்த உண்மைத்தன்மையை மட்டும் பார்த்திருக்கிறோம். அவள் உண்மையானவள். தன்னுடைய மாமிக்கு முன்பாக அவள் எப்படிப்பட்ட உண்மை உள்ளவளாக நடந்து கொண்டிருக்கிறாள் என்பதுதான் எவ்வளவு நேரம் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். ஆனா எவ்வளவு பாடங்கள் பாருங்க, எவ்வளவு பாடங்கள். இதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, உங்க வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்க. சோதனை நேரங்கள்ல நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க? பலவீன நேரங்கள்ல எப்படி நடந்துக்கிறீங்க? சோர்ந்து போய் விடுகிறீர்களா? எல்லா சூழ்நிலைகளையும் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொண்டு, கர்த்தருக்குள்ளாக திடன்படுத்தி கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறதுல கவனமாக இருக்கு. செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம போகிற போதுதான் மேலும் மேலும் துன்பங்கள் வந்து சேரும். சில காரியங்கள் எல்லாம் அது உடனடியாக செய்ய வேண்டியதா இருக்கும். அதை பின்னாடி தள்ளி போட்டு பார்த்துக்கலான்னு விட்டோம்னா அது ரொம்ப ஆபத்தா போயிடும். காலில் ஒரு சின்ன புண் வந்துருச்சு, புறையேறிடுச்சு, உடனடியாக அதை பார்த்து அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டோம்னா அந்த புண்ணை ஈஸியா குணப்படுத்திடலாம். அது புறையோட விட்டு இன்னும் கொஞ்சம் இதனை சின்ன புண்ணு தானே பார்த்துக்கலான்னு விட்டோம்னா அது ரொம்ப பெருசா போய் பெரிய விளைவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். எப்பவுமே ஒரு விஷயம் சின்னதா இருக்கும் போதே அதை குறித்து யோசித்து சரியாக பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ரூத்துடைய வாழ்க்கையில் அதெல்லாம் பார்க்கணும். ரூத் உண்மை உள்ளவளாக இருந்திருக்கிறார். ஆக இந்த வேத பகுதியில ஒரு காரியத்தை மட்டும்தான் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம், ரூத்தினுடைய உண்மைத்தன்மையை குறித்து. ரூத் உண்மை உள்ளவளாக நடந்து கொண்டாள். அங்க வேலை செய்யற இடத்துலயும் உண்மை உள்ளவளாக இருந்திருக்கிறார். அவ திருடல, அவ ஏமாத்தல, தனக்கு கிடைத்த தயவை அவள் சரியாக பயன்படுத்தி கொண்டாள், நீதியோடு பயன்படுத்தி கொண்டாள். அதையும் அங்க பார்க்கணும். அது ஒரு முக்கியமான பாடம். வேலை செய்யற இடத்துல ரொம்ப உண்மையோட இருக்கணும். வேலை செய்யற இடத்துல எஜமான் இல்ல, நம்மளை நம்பிதான் பொறுப்பை கொடுத்திருக்கிறாருன்னா அங்க எஜமானுக்கு துரோகம் செய்யக்கூடாது. அவர் என்ன பார்க்கலன்றதுக்காக இங்கிட்ட எடுத்து அங்கிட்டு பொருளை வித்துட்டு போயிடக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம நம்பி இந்த வேலையை கொடுத்திருக்கிறாங்கன்னா அதுல ரொம்ப நீதியோட அந்த வேலையை செய்து முடிக்கணும். அங்கேயும் அவ அவ்வளவு நீதியோடு தான் இருந்திருக்கிறார். ரூத் அடிக்கட்டுல கொஞ்சத்தை உருவிட்டு வந்துடல, அங்கேயும் அவர் ரொம்ப பொறுப்போடு உண்மையோடு நடந்து கொண்டிருக்கிறார். வீட்லயும் உண்மை உள்ளவர். நீங்க வீட்லயும் வெளியிலையும் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்க. உங்களை கிறிஸ்தவர்கள்னு சொன்னா
உங்களுடைய உண்மைத்தன்மை எல்லா இடங்கள்லயும் தெரிந்திருக்கணும். குறிப்பா வேலை செய்யற இடத்துல அவர்கிட்ட சொன்னா அந்த வேலையை நீட்டா செஞ்சிருவார். அவர் ஏமாத்த மாட்டார், அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் நம்மளெல்லாம் தப்பா எதுவும் செஞ்சிட மாட்டார், திருட மாட்டார், சொன்ன நேரத்துல சொன்னதை செய்து முடிப்பார். அப்படி ஒரு நல்ல பேரை வாங்கி இருக்கிறீங்களா? எல்லாம் யோசிச்சு பாருங்க. ரூத்தினுடைய வாழ்க்கை இதெல்லாம் நமக்கு பாடமாக கற்றுத்தருகிறது. ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலமாக உங்களுடைய இருதயத்தில் பேசட்டும். கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கை செம்மைப்படுத்துவதே சிறந்தது. ஆண்டவர் அதுக்காக தான் இதெல்லாம் பேசுது. எங்கெங்க குறைவுபட்டிருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி சிந்தித்து பார்த்து ரொம்ப பொறுப்போடையும் அதே சமயத்துல உண்மையோடையும் நடந்து கொள்ளுகிறவர்கள் எவர்களோ, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் எவனோ அவனே அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்கப்படுகிறான்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தையையும் நினைச்சு பாருங்க. ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்களோடு பேசட்டும். நம்ம ஜெபம் பண்ணலாம்.